சூப்பர் ஸ்டன்னிங்கான ரூபி எமரல்ட் ப்ளூ சஃபேரில் வரக்கூடிய ப்ரீஷியஸ் ஸ்டோன் ஜுவல்லரி ஹாரம் அண்ட் நெக்லஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ப்ரிட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸு. இதெல்லாம் இந்த மாதிரி ப்ரீஷியஸ் ஸ்டோன் கலெக்ஷன்ஸ்க்கு வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டோடவே உங்களுக்கு வந்து இந்த ஜுவல்லரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் 90% வரைக்கும் பைபேக்குமே இருக்குது. அண்ட் இந்த கலெக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது எல்லாமே பேக் செயினோட வந்துடுது. அண்ட் எமரல்ட் ஹாரம் இது வந்து உங்களுக்கு நகாஸ் டீப் நகாஸ் ஒர்க் பண்ணி வரக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல்லான நகாஸ் ஹாரம். நார்மலாக நம்ம ஃபர்ஸ்ட்டெல்லாம் ரூபி ஹாரம்லாம் பார்க்கும்போது மினிமமே வந்து உங்களுக்கு ஒரு நெக்லஸ் எடுத்துக்கிட்டோம்னால 4 பவுன் அந்த மாதிரி வரும். மினிமமே ஒரு லைக் 3 பவுன் 4 பவுன் அந்த மாதிரி. ஸோ ஹாரமே உங்களுக்கு வந்து 4 பவுனில் நல்ல ஒரு லைட் வெயிட் கான்செப்ட்லேயே நல்ல கெட்டியான பேட்டர்னும் கூட. ஸோ இது வந்து 32 கிராம்ஸ் அப்படின்னும் போது ரொம்ப தக்கையாகவும் இருக்காது, நல்ல ஸ்ட்ராங்காகவே சூப்பராக லைட் வெயிட் கான்செப்ட்லேயே சூப்பராக பண்ணியிருக்காங்க. லென்த்துமே கூட ரொம்ப அழகான லென்த்துங்க. நான் ஸ்டார்டிங்குமே சிலது காமிச்சிருக்கேன், வீடியோ ரெண்டுலேயுமே சில ஜுவல்லரி வந்து நான் ட்ரை பண்ணி காமிக்கிறேன். பிகாஸ் உங்களுக்கு லென்த் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். இது நல்ல ஒரு பிளட் ரெட் ஸ்டோன் கலரில் வரக்கூடிய ஒரு ரூபி ஹாரம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து யானையோட ஃபேஸ் வந்து 2 சைட்லேயும் இருக்கிற மாதிரி பெனட்டில் காமிச்சிருப்பாங்க. பட் எந்த உருவமும் இல்லாத ஒரு கலெக்ஷன். உங்களுக்கு லிட்டரலி அந்த மாதிரி ஒரு ஹை எலிவேட்டட் டிசைனாக இருக்கும். பட் ரொம்ப அழகாக இருந்தது அந்த பிளட் ரெட் ஸ்டோன். ரூபியில் ஆக்சுவலாக 2-3 கலர் வரும். நம்மளுக்கு ஜென்ரலாக ரூபி கலெக்ஷன்ஸ் பார்த்தாலே ஒன்று வந்து பிளட் ரெட்டில் வரும். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிங்க்கு, ஒரு மாதிரி ராணி பிங்க் மாதிரி ஒரு பிங்க்கு, அதில் ப்ளூ சஃபேர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதுவும் லைட் வெயிட்டில் வரக்கூடிய ஹாரம். பிஃபோர் பார்த்த ஹாரமை விட இதோட லென்த் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வரும். ஸோ நீங்களே அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அண்டு கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கும் இந்த கலெக்ஷன். இது எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஸ்டோன் வந்து சார்ஜஸ் வந்து செப்பரேட்டாக வரும். பிகாஸ் இது வந்து ப்ரீஷியஸ் ஸ்டோன் அப்படின்றதுனால. ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ ஸ்டோன்ஸ் இருக்குது, அது அந்த மாதிரி கேரட் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்து உங்களுக்கு வெயிட் வரும். இந்த பர்டிகுலர் டிசைனில் ஒரு யூனிக்னஸ் என்னென்னா உங்களுக்கு அன்கட் டைமண்ட்ஸோட வரக்கூடிய ஒரு எமரல்டு காசு மாலை அண்ட் மாங்காய் மாலை ரெண்டுமே ஃபியூஷனாக வந்திருக்கும். ஒரு மாங்காய் ஒரு காசு, அதே மாதிரி ஒரு மாங்காய் ஒரு காசுன்னு சொல்லி மாறி வந்திருக்கும். இன்னர் லேயரில் உங்களுக்கு வந்து பாக்ஸ் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அன்கட் டைமண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு நடுவில் வந்து எமரல்ட் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க. இப்போ அன்கட் டைமண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ டைமண்ட் அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து கேரட் வேல்யூ வந்து ரொம்ப அதிகம் இல்லையா? ஸோ அதுவே வந்து உங்களுக்கு அன்கட் டைமண்ட் அப்படின்னா பட்டை தீட்டப்படாத வரும். ஸோ உங்களுக்கு அது வந்து காஸ்ட் ரொம்ப கம்மி. அண்டு ஸோ அது வந்து உங்களுக்கு சைடில் கொடுத்துட்டு நடுவில் அண்ட் எமரல்டு ஸ்டோன் வந்து பதிச்சு இந்த ஹாரம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட லென்த்துமே சூப்பராக இருக்கும். இது ஃப்ளக்ஸியாக இருக்குன்ற ரீசனால நம்ம ஹிப் பெல்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அகைன் கம்ஸ் வித் பேக் செயின். இதில் சைடில் வரக்கூடிய குட்டி காயின் மாடல் எல்லாமே நல்லா கெட்டியாக இருக்கும். மாங்காய் டிசைனாக இருக்கட்டும், காசு மாலை அந்த டிசைன் இருக்கு இல்லையா, குட்டி காசு எல்லாமே கூட மகாலட்சுமி டிசைன்லாம் டீட்டெயிலாகவும் இருக்கும். நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு 48 கிராம்ஸ்க்கு டபுள் லேயர்லேயே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரொம்ப நல்ல டிசைனுங்க. நேரில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல் எமரல்ட் ஸ்டோன் பதிச்சு ஒரே ஒரு ரூபி ஸ்டோன் வந்து சென்டரில் கொடுத்துருப்பாங்க. இதுவும் நீங்கள் ஃப்ளக்ஸியாக ஹிப்பல்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சூப்பரான ஒரு டிசைனு, நல்ல ஃப்ளக்ஸி பேட்டர்ன், கம்ஸ் வித் பேக் செயின் அண்ட் நல்ல ஒரு ப்ரிட்டி மாடல். இது வந்து நீங்கள் டிசைனர் அவுட்ஃபிட்ஸ் ஏதாவது போடுறீங்க, அதாவது லைக் இண்டோ வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸு அந்த மாதிரி ஏதாவது போடுறீங்கன்னா அதுக்கு நெக் பீஸாக மேட்ச் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும். சில்க் சாரிக்கு மேட்ச் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்ட் ஜுவல்லரி. அவ்வளோ சூப்பராக ரொம்ப நீட்டாக சிம்பிளாக அழகாக இருக்கும். இது கண்டிப்பாக யாருமே பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க. அவ்வளோ அழகான ரூபி, பர்ஃபெக்ட் ரூபி கலர் அண்ட் செட் நெக்லஸ் ஹாரம் இதுவுமே லைட் வெயிட் கான்செப்டில் கொண்டு வந்திருக்காங்க. உண்மையாகவே ஹாரம் வந்து அவ்வளோ நல்ல லென்த்து. நீங்கள் நேரில் வச்சு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து ரொம்ப லைக் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப அழகான லென்த்து. நெக்லஸ் பார்த்திங்கன்னா சிம்பிளி சூப்பர். ஓன்லி நெக்லஸ் போட்டால் கூட நம்ம ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு பிரைட்டாக ஃபீல் பண்ண முடியும். அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா சில ஜுவல்லரிஸ் போடும்போது நம்ம ரொம்ப பிரைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கேட்டகரி தான் இது. வந்து பிளட் ரெட் ரூபி ஸ்டோன் மாதிரி வரும். பிளட் ரெட் கலரில் வரக்கூடிய ரூபி அண்ட் எமரல்ட் ஸ்டோன் மிக்சிங். அண்ட் நெக்லஸோடைய ஷேப் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருக்கும். ஹாரம் வந்து டபுள் லேயர் ஹேங்கிங்கோட ரொம்ப கிராண்டாக வந்து பண்ணியிருக்காங்க. இது பிஃபோர் பார்த்ததோட இன்னும் கொஞ்சம் லென்த்து கூட வரும். ஏன்னா பெனண்ட் வந்து டபுள் பெனண்ட் ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் லென்த்து வரும். அண்ட் முகப்பு மாதிரி உங்களுக்கு மிடில்லையுமே ஒரு சின்னதாக வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. இதோட கிராம் வெயிட் வந்து 57 கிராம். இதுவும் வந்து பேக் செயினோட வருது. நல்லா ரொம்ப அழகாக இருக்கும். நார்மல் பிங்க் ஸ்டோனுக்கும் இந்த மாதிரி ரியல் ரூபி ஸ்டோனுக்கு டெஃபினட்டாக வித்தியாசம் இருக்கும். நல்லா ஷைனிங்காக இருக்கும். இப்போ நார்மல் ஜெர்கான் ஸ்டோனு அண்டு சீசெட் ஸ்டோன்ஸு
அதுக்கும் டைமண்டுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்கும், அதே மாதிரி நார்மலாக வரக்கூடிய ஒரு பிங்க் ஸ்டோனுக்கும் ரியல் ரூபி ஸ்டோன்ஸுக்குமே டெஃபினட்டாக வித்தியாசம் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு ஷைனிங் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இதுலேயுமே நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோலேயே கூட. இதுவுமே ஒரு பர்ஃபெக்ட் டார்க் பிங்க்கில் வரக்கூடிய ஃபுல் ரூபி செட்டு, டபுள் லேயர் மாலை. ஆக்சுவலாக பார்க்கறதுக்கு ட்ரிபிள் லேயர் மாதிரி இருக்கும், பட் டபுள் லேயரில் தான் உங்களுக்கு ஸ்டெப் வந்திருக்கு. ட்ரிபிள் லேயர் லுக் வரும். அதே மாதிரி ட்ரிபிள் லேயரில் வரக்கூடிய ஒரு க்யூட்டான நெக் பீஸு. இது ரெண்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. அது ஃபுல் ரூபி, இல்லை எனக்கு வந்து ரூபியோட ப்ளூ சஃபயர் மிக்ஸ் வேணும், இல்லை பிளாக் கலர் ஸ்டோன் வச்சு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஐ திங்க் ப்ளூ சஃபயர் நினைக்கிறேன். ஸோ இது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. எஸ், இது ப்ளூ சஃபயர் ப்ளஸ் ரூபி ரெண்டுமே கம்பைன் பண்ணி வரக்கூடிய ஒரு டபுள் லேயர் ஹாரம், அதே மாதிரி வரக்கூடிய டபுள் லேயர் நெக்லஸ். இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபுல் ப்ளூ சஃபேரில் வரக்கூடிய டிசைனுமே இருக்குது, ஃபுல் எமரல்டுமே இருக்குது, ஃபுல் ரூபியுமே இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு லைட் வெயிட் கான்செப்ட் தான். ஹாரமான கிராண்டாக வரும், 71 கிராம் வருது. நெக்லஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 36 கிராம்ஸ் வருது. இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு நெக் செயினோட வந்துடும். வெறும் நெக்லஸ் போட்டால் கூட ரொம்ப கிராண்டாக தெரியும். எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, என்ன ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்டோன்ஸ் இந்த ஜுவல்லரியில் இருக்குது அப்படின்றது எல்லாமே. நீங்கள் ஃப்யூச்சரில் நாளைக்கு இந்த ப்ரீஷியஸ் ஸ்டோன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 90% வரைக்கும் பைபேக் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து கம்ப்ளீட் எமரல்டு ஹாரம், சிம்பிள் அண்ட் சூப்பர். கம்ப்ளீட் ஃபுல் எமரல்ட் ஸ்டோன், நல்ல ஒரு மாதிரி மைல்டான ஒரு க்ரீன் கலர். இதுலேயே ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் டார்க் க்ரீன் வரும்னு நினைக்கிறேன் சில பீசஸ்க்கு. இது கொஞ்சம் மைல்டான ஒரு அழகான எமரல்டு க்ரீன் கலர் ஸ்டோன். 48 கிராம்ஸ் வரும். பென்னட்டு பார்ட்டில் வந்து நல்ல கெட்டியாக பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி மாங்காய் டிசைன் மாதிரியும் வரும் இந்த ஹாரமோட பேட்டர்ன். நல்லா இருந்தது நேரில் இது பார்க்குறதுக்கு. சில பேருக்கு வந்து ஃபுல் ரூபியும் பிடிக்கும், ஃபுல் எமரல்டுமே சில பேர் ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. இந்த பீசஸ்க்கு மேட்சிங்கான ரிங்கு, இயர்ரிங்ஸு, பேங்கிள்ஸு எல்லாமே சூப்பராக வச்சுருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம எமரல்ட் ரூபி பார்த்தோம் இல்லையா, இது வந்து உங்களுக்கு ஜர்கான் ஸ்டோன் தான். அதோட உங்களுக்கு வந்து ரியல் ரூபி அண்ட் எமரல்டு வந்து அங்கங்கே பதிச்சிருக்காங்க. மிடில் வரக்கூடியது பார்த்திங்கன்னா ரியல் ஸ்டோன், கீழே எமரல்டு ஸ்டோன் ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து அன்கட்னு நினச்சேன், ஆக்சுவலாக அன்கட்டில் ஃபுல்லாக சுற்றியெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மல் ஜர்கான் ஸ்டோன்ஸு. நடுவில் வரக்கூடிய அந்த எமரல்ட் ஸ்டோன் அண்ட் ரூபி வந்து ரியல். ஸோ அழகான ஒரு விக்டோரியன் மாடலில் விக்டோரியன் சோக்கர் பீஸ் இது. அண்ட் ஆன்டிக் மாடலில் ஒரு கிராண்டான ஒரு ஹாரம். இதுலேயுமே உங்களுக்கு வந்து ஜர்கான் ஸ்டோன் யூஸ் பண்ணி நகாஸில் பண்ணியிருக்காங்க. ஹேங்கிங்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு டிசைனர் பீஸுங்க, இது ரொம்ப கிராண்டான டிசைனர் பீஸ். நெக் பீஸ் வந்து ரொம்ப நல்லா ஸ்டன்னிங்காக இருந்தது. இதில் இன்னொரு டிசைனர் பீஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஒருத்தவங்க ரீலில் கூட கேட்டிருந்தாங்க அண்ட் ஷார்ட்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதோட அப்ராக்ஸ் வெயிட் எவ்வளோன்னு சொல்லிட்டு. இதுலேயுமே உங்களுக்கு ரியல் ஸ்டோன் பதிச்சு நெக் பீஸ் வரும். இதுவும் ரியல் எமரல் ஸ்டோன் பதிச்சு வரக்கூடிய ஒரு விக்டோரியன் மாடல் பென்னன்ட் வித் ஹாரம், ட்ரிபிள் லேயரில் எமரல் பீட்ஸோட ஒரு மாதிரி ரஷ்யன் எமரல்டு ஸ்டோன் பீட்ஸ் ஹேங்கிங்கோடு வரும். மெயினாக அந்த சோக்கர் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருந்தது, அதை நான் ட்ரை பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஹெவி மாடல், பட் ரொம்ப நல்லா இருந்தது. இது பார்க்கறதுக்கு அப்படியே கொஞ்சம் டைமண்ட் ஃபினிஷ் மாதிரியே இருக்கும். இது டைமண்ட் மாதிரி கிடையாது, அதாவது டைமண்ட் ஸ்டோன் கிடையாது, பட் டைமண்ட் மாதிரி லுக் இருக்கும். அதில் உங்களுக்கு வந்து ரியல் எமரல் ஸ்டோன் பதிச்சு இந்த பீஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தது, ரொம்ப கிராண்டாக இருந்தது. சிம்பிளான ஒரு பிளெயின் சாரிக்கு கூட அவ்வளோ கிராண்டாக தெரிஞ்சுது. இதுவும் நீங்கள் டிசைனர் சாரிக்கும் பேரப் பண்ணலாம், டிசைனர் அவுட்ஃபிட்ஸ்க்கு கூட இந்த பீஸ் பேரப் பண்ணலாம். ஸோ என் கையில் ஒரு சோக்கர் வச்சுருந்தேன், அது வந்து கம்ப்ளீட் பிளெயின் கோல்டில் காசு மாலை பேட்டர்னில் வரக்கூடிய ஒரு நெக் பீஸ் அண்ட் சோக்கர், நான் அதுவும் காட்டுறேன். இந்த பீஸில் நடுவில் வரக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா ரியல் எமரல்ட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸு, மற்றதெல்லாம் நார்மல் ஜர்கான் ஸ்டோன் ஒயிட் கலரில் வர்றது எல்லாமே. அண்ட் ஹேங்கிங் வந்து நல்ல பெருசாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. எனக்கு இதே மாதிரி பிளெயின் கோல்டில் ட்ரை பண்ணோன்னா இது ஒரு நியூ மாடல். ட்ரிபிள் லேயரில் உங்களுக்கு ஃபுல் மகாலட்சுமி பேட்டர்ன், திலகம் ஷேப்பில் உங்களுக்கு பெரிய பெரிய ஜர்கான் ஸ்டோன் கொடுத்து நடுவில் பெரிய காஸ்டிங் மகாலட்சுமி கொடுத்துருப்பாங்க. ஹேங்கிங்குமே நிறைய மல்டிபிள் ஹேங்கிங் வந்திருக்கும், குட்டி குட்டி சலங்க மாதிரி நல்ல அழகான பியூட்டிஃபுல் ஹேங்கிங். இதை நீங்கள் வந்து நெக்கு கிட்டேயும் போட்டுக்கலாம், கீழே இறக்கியும் இன்னும் கூட போட்டுக்கலாம். நான் வந்து கரெக்டாக சென்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நார்மலாக ஒரு தாலி செயினோட நீங்கள் அந்த அழகாக அந்த நெக் பீஸ் போட்டுக்கலாம். இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ். நிறையா அன்னம் ஒர்க், மகாலட்சுமி ஒர்க்லாம் இந்த கம்ப்ளீட் சோக்கர் பீஸில் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இதோடைய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 109 பாயிண்ட் சம்திங், அதாவது 110 கிராம்ஸ் வருது. இதுவும் ஒரு சில்க் சாரிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்கமிங் வீடியோ இந்த மந்தில் உங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வெட்டிங் சீசனுக்கு பார்க்கணுன்றது கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.